அனைவருக்கும் வணக்கம். சண்டே சோல் செஷன்ஸில் மற்றும் ஒரு எபிசோடில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு PTSD, போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். ஜூன் 27 வந்து நேஷ்னல் PTSD அவேர்னஸ் டே அப்படின்னு அனுசரித்தாங்க. எதுக்கு? நம்மள நிறையா பேருக்கு வந்து PTSD பற்றி தெரியும், பேசியிருக்கோம், படிச்சிருக்கோம், நிறையா பேரோட அதை பற்றி ஷேர் பண்ணியிருப்போம். ஆனால் இன்னும் அதை பற்றி அவேர்னஸ் அதிகமாக எல்லாருக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த PTSDயை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த சிம்டம்ஸ் இருக்குன்னு? பொதுவாக இதை வந்து பெரிய பெரிய இன்சிடென்ட்ஸோட ரிலேட் பண்ணுவோம். உதாரணத்திற்கு வெட்ரன்ஸ், இந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு இது அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், தன்னை சுற்றி நிறைய உயிரிழப்புகளை பார்ப்பாங்க. எப்போவும் நமக்கு தன்னோட க்ளோஸாக இருந்தவங்கலாம் இறந்து போகிறத பார்ப்பாங்க. பல பேர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத பார்ப்பாங்க. இதை தாண்டி பல வருடங்களாவோ மாதங்களாவோ தன்னுடைய குடும்பத்தை பிரிஞ்சு அந்த ஃபேமிலி பாண்டிங்கே இல்லாமல் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே அவங்கள மனதளவில் ரொம்ப பாதிச்சுட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதை தாண்டி இப்போ பெரிய மேஜர் டிசாஸ்டர் சொல்லுவோம். இப்போ சுனாமியில் இப்போ நிறைய பேர் உயிரிழந்திருப்பாங்க. இப்போ ஈவன் கோவிட் கூட சொல்லலாம். தன்னை சுற்றி நிறைய பேர் இறந்திருப்பாங்க, தான் உயிர் பிழைச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களால அந்த பாதிப்புலேருந்து வெளியில் வர முடியாது. தன்னை சுற்றி இறந்தவங்கள பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் டிசாஸ்டரில். இதை தாண்டி மேரேஜ் ஃபெயிலியர் ஆனவங்க, அதுலேருந்து வெளில வந்திருப்பாங்க. டிவோர்ஸ் ஆனவங்க, பிரேக்கப் ஆனவங்க. ஸோ இப்படி நிறைய பேருக்கு வந்து இந்த PTSD சிம்டம்ஸ் அதிகமாக இருக்குது. இதை தாண்டி சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் கூட, அதாவது சிறு வயதிலிருந்து குழந்தைகள் எமோஷ்னலாவோ ஃபிசிக்கலாவோ மென்டலாவோ அப்யூஸ் செய்யப்பட்டிருந்தால் அவங்களுக்கு பல வருடங்கள் ஆனாலும் அந்த மனதுக்குள்ளே அந்த பயம் இருக்கும். யாரையும் நம்ப மாட்டாங்க, எளிதில் யார்கிட்டையும் நம்பி பேச மாட்டாங்க, சோஷியலாக பழக மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கும். இவங்களும் அப்படி தான் இருப்பாங்களோ அப்படின்னு மனதுக்குள்ளே அந்த ஒரு பயம், ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்போ உதாரணத்திற்கு பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ரோடு வழியாக போனாலே அவங்களுக்கு பயமாக இருக்கும். இல்லை காரில் ஏறுறதுக்கே பயப்படுவாங்க. நாம் நினைப்போம் இவங்க என்ன ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப பதட்டப்படுறாங்க, பயப்படுறாங்கன்னு. அவங்க மனதளவில் அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். சிறு வயதில் அதிகமாக ஒதுக்கப்பட்ட குழந்தைகள், அவங்கள வந்து ரொம்ப நெக்லெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு பர்டிகுலர் ரீசன் தான் இல்லை, சின்ன விஷயங்கள் கூட அப்படியே பைலப் ஆகி ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவங்கள மனதளவில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சிவியராக இருக்கிற கண்டிஷன்ஸ்க்கு வந்து சைக்கியாட்ரிஸ்ட்டை போகிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கு வந்து கவுன்சிலிங், சைக்கோதெரப்பி செஷன்ஸ், CBT, SCBT, நியூரோபிளாஸ்டிசிட்டி, அவங்களோட தாட் ப்ராசஸை மாற்றணும். ஸோ இதெல்லாம் பண்ணுவாங்க. இதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், நிறையா சப்கான்ஷியஸ் மைண்டோட பேசி அவங்கள வந்து அந்த பயத்திலேருந்து முதல்ல அவங்கள வெளியில் கொண்டு வரணும். சில செஷன்ஸ் எடுக்கும். இந்த மாதிரி பாதிப்புகள்லேருந்து அவங்கள வெளியில் வந்தாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் மனிதர்களை நம்ப ஆரம்பிப்பாங்க, தன்னோட லைஃப்பை நார்மலாக லீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் இதுக்கு முதல்ல அந்த மாதிரி பாதிச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும் பொழுது, நம்ம சுற்றி அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு இன்சிடென்ட் இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு, எனக்கு இன்னும் அதை நினச்சாலே இன்றைக்கி எனக்கு தூக்கம் கூட வர மாட்டேங்க, இன்னும் பல வருஷங்களுக்கு முன்னாடி நினச்சி இன்றைக்கும் எனக்கு அதை நினச்சா எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அம்மா நீ ஒன்றும் இல்லாததுக்கெலாம் தேவையில்லாமல் கவலைப்படுற அப்படின்ற ஒரு நம்ம ஆறுதல் சொல்கிறோன்னு நினச்சி அவங்கள அப்படியே ஆஃப் பண்ணிடுறோம். அது ரொம்ப தவறான விஷயம். அவங்களுக்கு தேவையெல்லாம் முதல்ல அவங்க சொல்ல வரதை நம்ம கேட்கணும். எல்லா பிரச்சனைகளுக்குமே எமோஷ்னல் ட்ராமாக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். முதல்ல கேட்கணும். அதே மீறி அவங்க பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி கவுன்சிலிங் செஷன்ஸ், கோச்சிங் செஷன்ஸ் அவங்க வந்து அட்டென்ட் பண்ணலாம். அவங்களுடைய பாதிப்போட அளவை பொறுத்து செஷன்ஸ் மாறுபடலாம், கூடலாம், குறையலாம். ஆனால் அவங்கள வந்து அதுலேருந்து வெளிக்கொண்டு வர்றது ரொம்ப அவசியமான ஒன்று. எமோஷ்னலாக நம்ம வந்து ரொம்ப நல்லா இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை எல்லாருக்குமே ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்கும். இந்த மாதிரி பாதிப்பு அடைஞ்சவங்களுக்கு அதை க்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாலிஸ்டிக் மெத்தட்ஸ், மெடிடேஷன், ப்ரீதிங் எக்ஸசைஸ், ஜேர்னலிங், இப்படி நிறையா விஷயங்களும் அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கும். ஸோ நம்மளை சுற்றி யாராவது அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து அதை பயப்படுவாங்க, எனக்கு ஏன் இப்படி இருக்குது, இவ்வளோ வருஷம் ஆகியும் என்னால் அதை மறக்க முடியலன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், யூ ஆர் நாட் அலோன். தனியாக இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ கவலைப்படாதீங்க, அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். ஹீலிங்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ஆறுதல் அண்ட் சப்போர்ட், எமோஷ்னல் சப்போர்ட். நன்றி, வணக்கம்.